Hi friends, நாம இப்போ digital signal processing ல வந்து find the 8-point DFT of the sequence x of k is equal to இந்த values கொடுத்திருக்காங்க using radix to DIT algorithm அப்படிங்கிற problem வந்து பார்க்கலாம். யூசுவலா வந்து DSP அப்படினாலே நம்ம மைண்ட் செட்ல வந்து கஷ்டமான பேப்பர் அப்படிங்கிறதால தான் நமக்கு வந்து அது கடைசி வரைக்கும் அது கஷ்டமாவே நம்ம ஃபீல் பண்றோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறுத்தி நிதானமா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கவனிச்சோம்னா ரொம்ப ஈஸியா புரியும். நாம இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன்ல நம்ம x of n is equal to நம்ம கொடுத்திருக்க நம்பர்ஸ், அதாவது நம்ம கொடுத்திருக்க சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம எழுதிக்கிறோம். 0.5 0.5 0.5 0.5 0 0 0 0 நம்ம கொடுத்திருக்க இந்த சீக்வென்ஸ் n சீக்வென்ஸ்ல நம்ம வந்து எழுதிக்கிறோம். x of n போட்டு நம்ம வந்து எழுதிக்கிறோம். இதுல x of 0 is equal to இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்திருக்காங்க. இந்த ஏரோ மார்க் கொடுத்திருந்தா நமக்கு வந்து 0வை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு மீனிங். அதனால நாம இப்போ வந்து x of 0, next x of 1, x of 2, x of 3, x of 4, x of 5, x of 6, x of 7 அப்படிங்கிற அந்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து எடுத்து தனித்தனியாக எழுதிக்கிறோம். இப்போ நம்ம வந்து மெத்தட், நம்ம என்ன மெத்தட், DIT FFT. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். வந்து DIT அப்படின்னா டெசிமேஷன் இன் டைம் அல்காரிதம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். இன் DIT மெத்தட் இன்புட்ஸ் ஆர் இன் பிட் ரிவர்சல் ஆர்டர். நம்ம இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரிவர்சல் ஆர்டரில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டராக நமக்கு வந்து இருக்காது. 0 4 2 6 அந்த மாதிரி வந்து நமக்கு பிட் ரிவர்சல் ஆர்டரில் வந்து நமக்கு இருக்கும். அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ட்ரிடில் ஃபேக்டர்ஸ்ங்கிறது இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். இதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். W8 power 0 that is equal to 1 வேல்யூ. அடுத்தது W8 power 1 is equal to 0.707 minus J 0.707. அடுத்தது W8 power square that is equal to minus Jங்கிறது வேல்யூ. Then W8 power cube is equal to minus 0.707 minus J 0.707. இதுதான் நமக்கு ட்ரிடில் ஃபேக்டர் வேல்யூஸ். நம்ம வந்து இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரிடில் ஃபேக்டர் வேல்யூஸ் வந்து நமக்கு அவசியம் தேவைப்படும். அதனால அது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம டயக்ராம் போட்டுக்கிறோம். டயக்ராம் போடும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஜஸ்ட் ட்ரா 8 லைன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் முடியுது. ஸோ நம்ம வந்து 8 லைன்ஸ் போடலாம். நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு தாராளமாக போடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தென் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்பிட்வீன் லைன் இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு 2 லைன் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே 2 லைன் போட்டுக்கலாம். இது தேவைப்பட்டால் விட்டு கொஞ்சம் அதிகமாக விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் போடுறதா இருந்தால் இது வந்து இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதால இப்படி போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டயக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பட்டர்ஃப்ளை டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனாக எடுத்து ஜாயின் பண்ணோம். ஸோ இப்படி ஒரு ஜாயின், இப்படி ஒரு ஜாயின், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இந்த மாதிரி வந்து நம்ம 2 லைன்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் வந்து அப்படியே 4 லைன்ஸ் எடுத்துக்கிறோம். 4 லைன்ஸ் எடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஜாயின் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறோம். தென் ஃபோர்த் அண்ட் செகண்ட் ஜாயின் பண்ணிக்கிறோம். சேம் வே இந்த 4 லைன்ஸ் எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டுறோம். தென் ஸ்டேஜ் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 செட்டாக எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 செட், இங்கே 2 செட்ஸ், இங்கே வந்து 4 லைன்ஸ் அப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது செகண்ட் அண்ட் 6th, தேர்ட் அண்ட் 7th, 4th அண்ட் 8 இந்த மாதிரி வந்து நம்ம லைன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேம் இந்த மாதிரி செட்ஸாக நம்ம லைன் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் சீக்வன்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதில் x of 0 is equal to ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0 4 2 6 இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து இருக்கும். 0 அடுத்தது x of 2 போடாமல் நமக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் நம்ம போடுறோம். ஸோ x of 2 போடாமல் x of 4 போடுறோம். நெக்ஸ்ட் தான் x of 2, அடுத்து x of 6. தென் ஃபாலோட் பை நம்ம வந்து ஆட் சீக்வன்ஸ் போடுறோம். ஆட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 போடாமல் 1 5 3 7 போட்டுக்கிறோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி x of 0 அப்படின்னும் போது x of 0 வேல்யூ என்ன 0.5. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் x of 4 வேல்யூ என்னது, இங்கே இருக்கு x of 4, அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். தென் x of 2 வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். தென் x of 6 வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸாக நம்ம வந்து எங்கே என்ன மாதிரி வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். தென் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 நம்ம இதை கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா
நமக்கு இருக்கிற அந்த twiddle factors நம்ம வந்து அதை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 2 செட்ஸ் இல்லையா, அதனால செகண்ட் லைனில் வந்து இப்போ இது AB அப்படின்னும் போது இந்த செகண்ட் லைனில் B லைனில் நம்ம வந்து ஒரு ஏர் மார்க் போட்டு W8 பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதை விட்டுடலாம். தென் இந்த ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் W8 பவர் 0, அதே மாதிரி இந்த ஒரு செட்டில் W8 பவர் 0, இந்த ஒரு செட்லையும் W8 பவர் 0 ஃபினிஷ். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து வேல்யூ நம்ம வந்து -1 போடுறோம். நம்ம இங்கே வந்து -1 -1 -1 -1 இது நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ. இது நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து போடுவோம், 3 ஸ்டேஜஸ்லையும் நம்ம போடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வந்து 4 லைன்ஸ் ஒரு செட்டாக எடுத்துக்கிறோமா. ஸோ ஃபஸ்ட்டு 2 விட்டுறோம். தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா W8 பவர் 0 தென் W8 பவர் 2 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து 7th and 8th லைனில் நம்ம W8 பவர் 0 W8 பவர் 2 நம்ம போட்டுக்கிறோம். தென் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இது எங்கே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -1 -1 -1 தென் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் 4 லைன்ஸில் நம்ம W8 பவர் 0 W8 பவர் 1 W8 பவர் 2 W8 பவர் 3 இப்போ 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த சேம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 லைன்ஸில் நம்ம -1 -1 -1 -1 ஸோ இதுதான் நம்ம டயக்ராம். இது போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். தென் ஃபாலோட் பை ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் DIT மெத்தட் அவுட்புட்ஸ் ஆர் A plus B WN பவர் NK, A minus B WN பவர் NK. நம்ம வந்து இது வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செட் இல்லையா, ஒரு செட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏவா எடுத்துக்கிறோம், இது பியா எடுத்துக்கிறோம். அப்படின்னும் போது நமக்கு A plus B WN பவர் NK A minus B WN பவர் NK இதுதான் ஃபார்முலா இந்த DIT மெத்தடில். இப்போது நம்ம இதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே x1 of 0 நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த x1 of 0 கண்டுபிடிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா x1 of 0 இங்கே இருக்குது. ஸோ ஏரோ மார்க் இங்கே இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கணும் x of 0. இப்போ இது A x of 0 இதை எடுத்துக்கிறோம். தென் இது வந்து எங்கே போகுது, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இங்கே போகுது இல்லையா. ஸோ இப்போ x of 0 எடுத்துட்டோம். இந்த லைன் எங்கே போகுது, இங்கே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்துடணும். ஸோ x of 0 plus x of 4 இன்டூ இங்கே என்ன இருக்குது W8 பவர் 0. ஸோ இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு x of 0 உங்களுக்கு வேல்யூ தெரியும் 0.5 கொடுத்துருக்காங்க. x of 4ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி W8 பவர் 0ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 போட்டு வரக்கூடிய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை x1 of 4. x1 of 4க்கும் அதே மாதிரி தான். x1 of 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x1 of 4 இங்கே இருக்குது. ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அது டாப் டு பாட்டம் வந்துருச்சு, இது வந்து பாட்டம் டு டாப் இப்படி போகுது. ஸோ அப்போ நம்ம இங்கே எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கேருந்து வரணும் x of 0 வரும்போது இது வந்து இங்கே கீழேருந்து மேலே போகுதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரிவர்ஸில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ x of 0 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும் மைனஸ் x of 4 இன்டூ W8 பவர் 0. ஸோ இந்த ஒரு லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டேஜஸ்க்கும் அதே மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ அதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். தென் ஆன்சர் போட்டுடலாம். தென் x1 of 2 அதே மாதிரி நெக்ஸ்ட் x1 of 2 சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இதை ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதை ஏபின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் இது ஏ, அப்போ இது வந்து ப்ளஸில் வரும். ஸோ இப்படி வந்துட்டு இப்படி இருக்கிறனால இது வந்து ப்ளஸில் வரும். அதே மாதிரி ரிவர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி போகுது இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 0.5 எடுத்துகிட்டு அடுத்தது மைனஸில் இந்த வேல்யூ எடுக்கணும். அதே மாதிரி x1 of 2 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது x1 of 2. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் எடுத்துக்கணும் x of 2. தென் இப்போது இது இங்கே வருதா. ஸோ ப்ளஸ் x of 6 இன்டூ W8 பவர் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இதுக்கெல்லாம் வேல்யூஸ் தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1 of 6 இங்கே இருக்க நமக்கு x1 of 6. ஸோ இந்த x1 of 6க்கு வரும்போது அதே மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் இது இல்லையா. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா x1 of 6 இங்கே இருக்கா, இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த x of 2 எடுத்துக்கிறோம். x of 2 மைனஸ் x of 6 இன்டூ W8 பவர் 0. அப்போ x of 2ஓட வேல்யூ நமக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க 0.5ன்னு சொல்லி. தென் மைனஸ் x of 6ஓட வேல்யூ வந்து 0, W8 பவர் 0 வந்து நமக்கு வேல்யூ வந்து twiddle factor 1. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கிறோம். தென் x1 of 1. இப்போ நெக்ஸ்ட் செட் x1 of 1 இதுவும் அதே மாதிரி தான். இப்போ x1 of 1க்கு என்ன வரும், x of 1 இங்கே இருக்கு. ஸோ
x of plus x of 5 into w8 power 0 அதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கிறோம். தென் x1 of 5 x1 of 5 என்னும் போது நமக்கு இங்க இருக்க லைன் இங்க இருந்து இங்க போகுதா. சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணனும்னா x1 of 5 க்கு ஃபர்ஸ்ட் x of 1 எடுத்துக்கணும் minus x of 5 into w8 power 0 அப்ப நமக்கு 0.5 minus 0 into 1 that is equal to 0.5 ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே 7th நமக்கு நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து x1 of 3 இருக்கு. x1 of 3 இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துப்போம் x of 3 plus நமக்கு வந்து இங்க இருக்கு so x of 7 into w8 power 0 அப்ப அதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் x1 of 7 இது எப்படி வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க போகுது லைன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் x of 3 எடுத்துப்போம். x of 3 இது minus x of 7 into w8 power 0 அப்ப நமக்கு வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0.5 கிடைக்குது. ஸ்டேஜ் 1 வந்து ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி ஸ்டேஜ் 2 வந்து ஒண்ணும் கிடையாது, சேம் மெத்தட் தான். இங்க எப்படி 1 செட் எடுத்தோமோ நம்ம இங்க வந்து 2 செட்ஸ் எடுத்துப்போம். 2 செட்ஸ் எடுக்கும்போது பாருங்க இங்க வந்து டாப் டு பாட்டம் இப்படி ஜாயின் பண்ணிருக்கோமா. சோ இது ரெண்டுத்துக்கும் பிளஸ் வரும், அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் மைனஸ் வரும். அதுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க தான் நமக்கு வந்து மைனஸ் இருக்கு. w8 power 0 நம்ம -1 எடுத்துக்கிறோம், ஸ்கொயருக்கு -1 எடுத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி வரும். இப்போ ஸ்டேஜ் 2 பார்க்கலாம். x2 of 0 ஃபர்ஸ்ட் வந்து x2 of 0 அப்ப x2 of 0 க்கு x1 of 0 அதே மாதிரி இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு எடுத்து நம்ம போட்டுட்டோம்னா இங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஸ்பேஸ் விடணும், அப்பதான் வேல்யூஸ் எழுத முடியும். இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தியா ஸ்பேஸ் விட்டுக்கணும், அப்பதான் அந்த வேல்யூஸை எழுத முடியும். then இங்க வந்து x2 of 0 ஃபைண்ட் அவுட் பண்றோம். x2 of 0 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பாருங்க x1 of 0 then இது எங்க வருது இங்க வருது. சோ இந்த லைன்ல என்ன இருக்கு x1 of 2 அதே மாதிரி into w8 power 0 அப்ப இங்க வந்து இதுக்கான வேல்யூ 0.5 and then x1 of 2 ஓட வேல்யூ இங்க இருக்கு 0.5 then w8 power 0 ஓட வேல்யூ நமக்கு 1 twiddle factor. இது வந்து twiddle factor. so 1 நம்ம வந்து 1 போட்டுக்கிறோம். then that is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த சப்ஸ்டிட்யூஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா x2 of 4 so இங்க இருக்கு. so நம்ம இப்போ எப்படி எழுதணும் x1 of 4 அதுக்கு அப்புறம் இந்த லைன் இங்க இருக்கு இங்க வந்திருக்கு. so அப்ப ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இங்க வந்துறோம் x1 of 6 plus x1 of 6 into w8 power 2 போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்க வந்து நமக்கு twiddle factorோட வேல்யூஸை எடுத்து எழுதிக்கிறோம். w8 power 2 க்கு twiddle factor -j நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா இங்க. சோ அந்த வேல்யூ எடுத்து இங்க போட்டுக்கணும் நமக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இங்க x2 of 2 இருக்கு. சோ x2 of 2 க்கு நமக்கு என்ன இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ இது வரும்போது இங்க இருக்கு இல்லையா. சோ இங்க இருக்க லைன் இது வந்து எங்க போகுது இங்க போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணனும் மைனஸ்ல எடுத்துப்போமா. இப்போ x1 of 0 minus இங்க இருக்கு x1 of 2 into w8 power 0. so இப்போ நம்ம twiddle factor substitute பண்ணி போட்டுக்கணும். then x2 of 6 பண்ணும்போது பாருங்க இங்க இருக்க x2 of 6 லைன். so இங்க லைன் ஜாயின் ஆகுது இங்க இருக்கு. so அப்ப x1 of 4 minus x1 of 6 into w8 power 2. then இதுக்கான வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுப்போம். இங்க ஒரு twiddle factor நமக்கு தெரியும் w8 power 2 க்கு so -j அதனால அதை நம்ம போட்டுக்கிறோம் இங்க. then நமக்கு இதுக்கான வேல்யூ வந்துருச்சு. then x2 of 1 அதே மாதிரி தான் இங்க எப்படி பார்த்தோமோ சேம் செட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரதா லைன் இங்க இருந்து இங்க வருது. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் பிளஸ் எடுத்துப்போம், இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் எடுத்துக்கணும். அப்ப x2 of 1 is equal to நமக்கு என்ன கிடைக்கும் x1 of 1 அதே மாதிரி இந்த லைன் எங்க இருக்கு plus x1 of 3 into w8 power 0. அப்ப அதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கிறோம். then followed by next one வந்து x2 of 5 க்கு வந்து நமக்கு இங்க இருக்கு. so இப்போ x1 of 5 plus இது எங்க போகுது இங்க போகுது. so x1 of 7 into w8 power 2 அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கான வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கிறோம். then next one x2 of 3 க்கு இங்க இருக்கா. சோ இங்க இந்த லைன் எங்க போகுது இங்க போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணனும் x1 of 1 minus x1 of 3 into w8 power 0 இங்க இருக்கா. சோ அதுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கிறோம். then x2 of 7 க்கு வந்து நமக்கு வந்து இங்க லைன் இங்க இருக்கு, இங்க இருந்து இங்க போகுது இல்லையா. சோ அப்ப இது டாப் டு பாட்டம் போது நம்ம வந்து 0.5 minus x1 of 7 into w8 power 2 அது போட்டுட்டு அதுக்கான வேல்யூஸ் twiddle factor வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை ஞாபகம் வச்சு நாம இங்க போட்டுறணும். இது வந்து ஸ்டேஜ்
2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல வந்து சேம் தான், அதே மாதிரி இங்கே ஒரு செட்டு பார்த்தோம், அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரும். தென் இங்கே வந்து 2 செட்டு பார்த்தோம், இதில் 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ 2 லைன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி இங்கே 4 வரும்போது இங்கே பாருங்கள், இந்த டாப் டு பாட்டம் வர்றது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ 4 லைன்ஸ் வந்து பாசிட்டிவ், தென் 4 லைன்ஸ் வந்து நெகட்டிவ். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. சேம் மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x3 of 0, x3 of 0 நம்ம கிடைக்குது. இப்போ வந்து இதுதான் x3 of 0 இந்த லைன். ஸோ x2 of 0 ப்ளஸ் இந்த லைன் எங்கே போகுது, இங்கே வருது. ஸோ x2 of 1 into w8 power 0 அதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் x3 of 4, x3 of 4 போது இங்கே இருக்கா. ஸோ x2 of 4 இந்த லைன் பாருங்க எங்கே வருது, இங்கே வருது. ஸோ x2 of 5 into w8 power 1. இப்போ இந்த இடத்துல போடும்போது நமக்கு கொஞ்சம் ட்விடில் ஃபேக்டர் நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி x2 of 4 வேல்யூ பாருங்கள் 0.5 மைனஸ் j 0.5 கொடுத்துருக்காங்க. தென் ப்ளஸ் நமக்கு x2 of 5 வேல்யூ, x2 of 5 வேல்யூ வந்து இங்கே இருக்குது, அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். தென் w8 power 1 வேல்யூ நமக்கு தெரியும், ட்விடில் ஃபேக்டர் 0.707 மைனஸ் j 0.707. தென் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.5 மைனஸ் 0.5 j ப்ளஸ் இங்கே வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 0.5 இன்ட்டு 0.707 0.35. அதே மாதிரி மைனஸ் 0.5 j இன்ட்டு இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.35 jன்னு வரும். தென் நெக்ஸ்ட்டு 0.5 into j 0.707 வந்து minus 0.35 j. அடுத்தது minus into minus வந்து plus. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.35 j ஸ்கொயர் வந்துடும். j ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 நமக்கு தெரியும். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் jல இருக்குது. ஸோ minus 0.70 j. தென் இந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம். ஜே ஸ்கொயருக்கு மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்போ வந்து -1 போட்டால் இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ நமக்கு சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x3 of 4 is equal to 0.5 minus j 1.20 நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு x3 of 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x3 of 2. இப்போ தேர்ட் ஒன் x3 of 2 ஆச்சா. இப்போ x3 of 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் x2 of 2 ப்ளஸ் நமக்கு இந்த லைன் வந்து எங்கே வருது, இங்கே வருது. ஸோ x2 of 3 into w8 power 2. அதுதான் அதுக்கான வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் x3 of 6, x3 of 3 வந்து 6 வந்து இங்கே இருக்குது. ஸோ x2 of 6 and then இந்த லைன் எங்கே போகுது, இங்கே போகுது. ஸோ ப்ளஸ் x2 of 7 into w8 power cube. அப்போ w8 power cubeக்கு நம்ம ட்விடில் ஃபேக்டரோட வேல்யூ என்ன நம்ம போட்டுக்கிறோம், மைனஸில் வரும். அதே மாதிரி நான் முன்ன சொன்ன ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா you will get this answer. தென் x3 of 1, x3 of 1 இப்போ பார்த்தீங்கன்னா x3 of 1 இங்கே இருக்கா. ஸோ செகண்ட் செட். இப்போ இது எல்லாமே நமக்கு நெகட்டிவில் வரும். இங்கே இருக்கா, இங்கே இருக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைன் எங்கே போகுது, இங்கே இருக்குது. அப்போ ரிவர்ஸில் போகும்போது நம்ம x2 of 0 ஃபஸ்ட் எடுத்துட்டு மைனஸ் x2 of 1 இன்டூ இந்த w8 power 0 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ அதுக்கான வேல்யூ என்னவோ நம்ம எழுதிக்கணும். தென் x3 of 5, x3 of 5 வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த லைன் எங்கே போகுது, இங்கே போகுது. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு x2 of 4 மைனஸ் x2 of 5 இன்டூ w8 power 1 இருக்குது. அதனால நம்ம இங்கே w8 power 1 போட்டுக்கிறோம். அதே மாதிரி w8 power 1க்கான வேல்யூ என்ன நம்ம போட்டுக்கிறோம், இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வேல்யூஸ் எடுத்து போட்டு முன்னாடி போட்டு அதே சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி போட்டிங்கன்னா you will get this answer. 0.5 plus 0.20 j நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் x3 of 3. இப்போ x3 of 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இந்த லைன் எங்கே போகுது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட் x2 of 2 மைனஸ் x2 of 3 into w8 power ஸ்கொயர் 2. அப்போ வந்து நம்ம இது சிம்பிளை பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். தென் x3 of 7, x3 of 7 பார்க்கும்போது இந்த லைன் எங்கே போகுது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இது x2 of 6 மைனஸ் x2 of 7 into w8 power cube. அப்போ அதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் நம்ம போட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அதே சேம் செட் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோம்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். 0.5 plus j 1.20 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். தென் நமக்கு இப்போ x of k நமக்கு வந்து என்னென்ன நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எல்லா வேல்யூவும். இப்போ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸை நம்ம வந்து எடுத்து எழுதுகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு
2 அதாவது நம்ம வந்து என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸ்டேஜ் 3ல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டேஜ் 3ல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட்டு 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து x3 of 4 0.5 minus j 1.20 அந்த சீக்வன்ஸ் நமக்கு எப்படி இருக்கோ அந்த சீக்வன்ஸ் படி நம்ம இங்கே ஆன்சர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் இங்கே வந்து நம்ம அந்த சீக்வன்ஸ் இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் 0வா 1ஆ அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0 1 2 3 4 5 6 7 இந்த ஆர்டரில் அவங்க எழுதிட்டாங்க ஈக்குவல் டுன்னு சொல்லி இங்கே வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னோ நெக்ஸ்ட் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோமா செகண்ட் எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ 0 எழுதிக்கிட்டோம் x3 of 2க்கு நெக்ஸ்ட் வந்து x3 of 6 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து 0.5 மைனஸ் ஜே 0.20 ஸோ அந்த சீக்வன்ஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சீக்வன்ஸில் நம்ம எழுதிட்டு இப்போது இதுதான் நமக்கு வந்து 0வை ரெப்ரசன்ட் பண்ணுது அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம் ஸோ இதை நிறுத்தி நிதானமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ